ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधाकांत नमोस्तुते। तप्तकांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையில் யோக முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. 3வது அத்தியாயத்தில் இருந்து பலவிதமான யோக முறைகளை பகவான் விவரிக்கிறார். பகவத்கீதைக்கு யோக சாஸ்திரம் அப்படின்னு கூட இனி ஒரு பேர் உண்டு. ஏனென்றால் 18 தலைப்புகளுமே 18 யோக முறை தான். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம், அதுக்கப்புறம் சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், கர்ம சந்நியாச யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், க்ஷேத்ரஜ்ஞ யோகம், விஸ்வரூப யோகம். இப்படி பகவத்கீதையில் 18 அத்தியாயங்களின் தலைப்புகளும் யோகா என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால் பகவத்கீதைக்கு யோக சாஸ்திரம் என்று இனியொரு பெயரும் உண்டு. யோகா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் யுஜ் என்ற பதத்திலிருந்து யோகா என்ற வார்த்தை வருகிறது. யோகா அப்படின்னா ஒன்று சேர்தல், தொடர்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். உயிரினங்கள் இறைவனை தெரிந்து கொள்ளும் முறைதான் யோகா. ஜீவாத்மா பகவானை அல்லது பரமாத்மாவை தெரிந்து கொள்ளும் முறை யோகா. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உடற்பயிற்சியை யோகா என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதை தவறுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது முழுமை கிடையாது. உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, புத்தியை சுத்தப்படுத்துதல், ஆன்மாவை தெரிந்து கொள்ளுதல், இது 4மே சேரும்போது தான் யோகா ஆகுது. உடற்பயிற்சியை மட்டுமே முழுமையாக யோகா என்று சொல்லிவிட முடியாது. ரொம்ப அதிசயமாக இருந்தது எனக்கு. ஒரு நண்பர் வெளிநாட்டில் நாய்க்குட்டிக்கெல்லாம் யோகா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனில் செய்தி அனுப்புனார். அப்புறம் அதை தேடி பார்த்தா அது உண்மைதான். டெய்லி நாய்க்குட்டிக்கு யோகா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிக்கு பேர் டோகா.
டாக் ப்ளஸ் யோகா டோகா. அப்போ அந்த படம்லாம் பார்த்தா நாய்க்குட்டி 2 காலில் நிற்கிது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. யோகா என்ற உயர்ந்த ஒரு வார்த்தை, உயர்ந்த ஒரு பயிற்சி பகவத்கீதையில் பகவான் அதை இது பண்ணியிருக்கிறார். அது இந்த கலிகாலத்தில் ரொம்ப சாதாரணமாக மாறிவிட்டது. அப்போ பகவத்கீதையில் இறைவனை தெரிந்து கொள்ள, பகவானை தெரிந்து கொள்ள பலவிதமான முறைகளை சொல்கிறார். கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், இப்படி வேற வேற பாதையை பற்றி பகவத்கீதையில் சொல்கிறார். ஏன் இவ்வளவு பாதைகளை தந்தார் அப்படின்னா, மனிதர்கள் ரொம்ப வித்தியாசமான மனிதர்கள். இப்போ ஏறக்குறைய இட்லி, தோசை இதெல்லாம் ஏறக்குறைய ஒரே மாவிலிருந்து செய்தால் கூட சிலவங்களுக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும், தோசை பிடிக்காது. சிலவங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், இட்லி பிடிக்காது. சிலவங்களுக்கு உளுந்து வடை பிடிக்கும், பருப்பு வடை பிடிக்காது. இப்படியெல்லாம் மனிதர்கள் இயற்கை. பச்சை நிறம் பிடிக்கும், நீல நிறம் பிடிக்காது, சிகப்பு நிறம் பிடிக்கும். இப்படி மனிதர்கள் பல வித்தியாசமான மனிதர்களாக இருக்கிறதுனால பகவானும் பலவிதமான யோக முறைகளை கொடுத்திருக்கிறார். கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், இப்படி வேற வேற யோக முறைகள் இருக்கிறது. சரி, அது ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல கர்ம யோகம். சிலவங்களுக்கு எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் இயற்கை அது. அவங்களால ஓய்வு பெறவே முடியாது. அரசாங்கம் அவர்களுக்கு ஓய்வு கொடுத்தா கூட ஏதாவது ஒரு குழு அமைத்து கொண்டு ஏதாவது ஒரு பணியில் இருப்பாங்க. அவங்களால அவங்களுடைய இயற்கை அது. அவங்களால வெறுமனே இருக்க முடியாது. ஒரு வேலை இல்லைன்னா கூட காலையிலையும் சாயங்காலம் நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு அப்படியே தெருவா 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. இயற்கை. அவர்களால செயல்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்போ பகவான் என்ன சொல்கிறார்? யத் அஷ்னாசி யத் ஜுஹோஷி யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஸ்வா மத் அர்ப்பணம். நீ எதை உண்ணுகிறாயோ, என்ன செயலை செய்கிறாயோ, எதை சிந்திக்கிறாயோ, அந்த செயலை, அந்த கர்மத்தை எனக்காக நீ அர்ப்பணித்து விடு. கர்மயோகம். இறைவனுக்கு அர்ப்பணிக்காமல் செய்தால் கர்மம். இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம 5 விஷயங்களை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கு. முதலில் கர்மயோகம், அதற்கப்புறம் ஞான யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், 5 யோக முறைகளை பற்றி பேச போகிறோம். தன்னுடைய சுயநலத்திற்கு வேண்டி மட்டும் கர்மம் செய்பவன் கர்மி. இறைவனை சம்பந்தமாக தொடர்பு கொண்டு அதே சேவையை செய்பவன் கர்மயோகி. இப்போ நான் பணம் சம்பாதித்து என் சுயநலத்திற்காக நான் உணவு உண்ணுகிறேன், அவன் கர்மி. அந்த உணவை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு உண்ணுகிறேன், அவன் கர்மயோகி. யுத்தம் செய்தாலும் சரி அர்ஜுனா, மாமனுஸ்மர யுத்தயச்ச, என்னை நினைத்து கொண்டு நீ யுத்தம் செய் அப்படிங்கிறார். இல்லை என்றால் அந்த மனிதர்களின் பாவம் அதில் இருக்கும். ரொம்ப ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் தோசை சுட்டு இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? விவசாயிக்கிட்டிருந்து நெல் வர வேண்டும். அப்போ அந்த விவசாயி அன்பாக இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் திரு ராஜாராமன் கேசவன் அப்படிங்கிறவரை பார்க்கலாம். வணக்கம் சார்.
அப்போ விவசாயி நினைக்கிறாரு, இன்னைக்கு திரு ராஜாராமர் வீட்டில் தோசை சுட போகிறாங்க, அதனால் நல்ல மாதிரி பயிர் செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்பாக நினைத்து கொண்டா விவசாயம் செய்கிறார்? இல்லை. அவர் என்ன கேட்ட கூலியை தரமாட்டேங்கிறாங்க, பாதிதான் தரமாட்டே எப்படின்னு நம்மளை சபித்து கொண்டு தான் அதை தருவார். வியாபாரி என்ன செய்கிறார்? அவரும் அந்த பலனை எடுப்பதற்காக சாபம் விட்டு கொண்டு, அதாவது மனதில் பிடிக்காமல், எனக்கு அதிக லாபம் கிடைக்கவில்லையே. ஒரு ஹோட்டலில் தோசை சுடுறவர், 8 மணி ஆச்சு, இன்னைக்கு வர வேலை முடியலை, நீ போய்த்தானே ஆகணும், எல்லா ஆளுங்க வந்திருக்காங்க. யாருமே அன்பால் நமக்கு கொடுப்பதில்லை. அதனால தான் வீட்டில் உணவு சாப்பிடும்போது அதன் ருசி தனி. ஏனென்றால் தாய் மனைவி இவங்கெல்லாம் 4 மணிக்கு குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்துடும், ரொம்ப களைப்பாக வருவான், ஏதாவது செய்து கொடுப்போமே என்று அன்பையும் கூட சேர்க்கிறார்கள். அந்த உணவுக்கு சுவை அதிகம், மற்ற வெளியில் எங்கேயுமே நடக்காது. அப்போ அந்த உணவு நம்ம டேபிள் மேலே 2 தோசை, அந்த பக்கம் தேங்காய் சட்னி வச்சிருக்கிறோம். கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், யக்ஞ சிஷ்டாசினக சந்தோ முச்சந்தே சர்வகில் விஷை. இறைவனுக்கு கொடுத்து மீதம் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய பாவம் இறைவன் எடுத்து விடுகிறார். யோதே துவ அகம் பாபா யோ பஷ்யந்தி ஆத்ம காரணாத். அதை விட்டு சுயநலத்திற்காக உண்ணுபவன் வெறும் பாவத்தை உண்ணுகிறான். அப்போ நம்ம டேபிள் மேலே என்ன இருக்கு? 2 தோசை பாவம், 1 கப்பு சட்னி பாவம், இதுதான் இருக்கு. ஏனென்றால் அதில் விவசாயியின் உணர்வு இருக்கிறது, வியாபாரியின் உணர்வு இருக்கிறது, சமையல்காரனின் உணர்வு இருக்கிறது. இந்த உணர்வு எதுவுமே அன்பால் செய்தது கிடையாது. பக்தர்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த கர்மத்தில் எங்கேயுமே அன்பு கிடையாது. அவர்கள் உணர்வுகள் இந்த உணவில் இருக்கு. அதனால் இதை கண்டிப்பாக இறைவனுக்கு படைத்தால் மட்டுமே இது தூய்மையடையும். இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் பிரைவேட்டாக ஒரு கிளினிக் தொடங்கி இருக்கிறார். அப்புறம் அவர் ஏறக்குறைய 50 லட்சம் ரூபாய் கொடுத்து படித்து டாக்டராக இருக்கிறாரு, ஒரு கிளினிக் தொடங்கி இருக்கிறாரு. பெங்களூரில் இடம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவர் ஒரு மருத்துவமனை தொடங்கி இருக்கிறார். டெய்லி காலையில் அவர் என்ன பிரார்த்தனை செய்வார்? ஏன்னா அந்த மெஷினெல்லாம் பேங்க்கில் லோனில் வேற வாங்கி வச்சிருக்கிறார், கலர் கலராக மெஷின் வாங்கி வைத்திருக்கிறார். அந்த மருத்துவரின் பிரார்த்தனை என்னவாக இருக்கும்? டெய்லி காலையில், கடவுளே இந்த உலகத்தில் யாருக்குமே வியாதி தராத அப்படின்னு பிரார்த்தனை செய்வாரா? இன்னைக்கு ஏன் ஆள் கம்மியாகி விட்டது என்று பிரார்த்தனை செய்வார். அப்போ என்ன பண்ணுவார்? வேற வழி இல்லை, அவருக்கு பேங்க் லோன் அடைத்து தான் ஆக வேண்டும். அப்போ தலைவலின்னு வர்றவங்களை பிடிச்சி எல்லா மிஷின்லையும் ஏற்றி அனுப்பி விட்டுருவார். அப்போ இந்த உலகம் பூராமே அன்பால் செய்யப்படவில்லை. பகவத்கீதையில் சொல்லுது, ஒரு பசுமாடு கன்று குட்டிக்கு எப்படி பால் கொடுக்கிறது? அன்பினால் கொடுக்குது. தாய்க்கு அன்பு இருந்தால் குழந்தையிடம் பால் சுரக்கும். அதனால தான் கலிகாலத்தில் தாய்க்கு பால் குறைந்து குறைந்து வருகிறது. அதனால் ஒரு விவசாயி, ஒரு பசுமாட்டுக்காரன் என்ன செய்வான் என்றால், கன்றுக்குட்டியை பசுமாட்டு முன்னாடி கட்டி வைத்து விட்டு பின்னாடி பால் கறப்பான். ஏன்னா அன்பால தான் பால் வருது. அப்ப கர்மயோகம், எந்த செயலை செய்தாலும் இறைவனை சார்ந்து செய்ய வேண்டும். கர்மயோகம் இல்லாவிட்டால் கர்மியாக மாறிவிடுவோம். அப்ப கர்மியாக மாறும்போது சுயநலம், இறைவனை சார்ந்து செய்யாவிட்டால் எவ்வளவு உயர்ந்த விஷயம் செய்தாலும் அதில் தவறுகள் வரலாம். எப்படி தவறுகள் வரலாம்? இப்போ நீங்கள் பாருங்க, நீங்கள்லாம் அந்த நிருக மகாராஜாவின் கதையை கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு இதற்கு முன்னாடி எடுத்த வகுப்புகளில் சொல்லி கொடுத்துருப்பாங்க நிருக மகாராஜாவின் கதை. இல்லை என்றால் கர்ணனின் கதை. குருநாதர் பரசுராமர் கர்ணா உன் மடியில் படுத்துக்கொள்கிறேன், சற்று களைப்பாக இருக்கிறது என்று சொன்ன உடனே கர்ணனும் பெரும் ஆனந்தத்தில் என் குருநாதர் என் மடியில் படுத்து தூங்கப் போகிறார் என்று சொல்லி சந்தோஷமாக சேவை செய்ய தயாரானார் கர்ணர்.
அந்த நேரத்தில் ஒரு வண்டு வந்து கர்ணனின் தொடையை துளைத்து கொண்டு போனது. ஆனால் அசையவில்லை. நான் அசைந்தால் என் குருவின் நித்திரை தடையாகிவிடும் என்று நினைத்து கொண்டு கர்ணன் வந்து அந்த வலியை பொறுத்து கொண்டார். கடைசியில் பரசுராமர் கேட்டார், கர்ணா, நீ வந்து பிராமணனா? கர்ணன் முன்னமே ஒரு பொய் சொல்லி இருந்தார், நான் பிராமணன் என்று. அதனால் சாபம் கொடுத்தார் பரசுராமர். கர்ணா, நீ பொய் சொன்னதுனால எப்பொழுது உனக்கு இந்த அறிவு தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் நீ இதை மறந்து போவாய் என்று சாபம் கொடுத்தார். பாருங்க, கர்ணன் செய்தது நல்ல செயல். தன் குருவின் உறக்கம் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அந்த வலியை பொறுத்து கொண்டார். ஆனால் கிடைச்சதோ சாபம். எவ்வளவோ பேருக்கு நாம் இந்த உலகத்தில் உதவி செய்திருப்போம், பண உதவி செய்திருப்போம். அப்புறம் ஒரு நாளைக்கு போய், தம்பி அந்த காசு திருப்பி தாப்பா அப்படின்னா அப்புறம் அவன் வாழ்க்கையில் நம்ம கூட பேசவே மாட்டான். உதவி செய்தோம், ஆனால் நமக்கு கிடைத்தது பலன். அப்போது நல்லா கவனித்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் கர்மயோகா. எந்த செயலை செய்தாலும் இறைவனுடன் சார்ந்து செய்ய வேண்டும், அது கர்மயோகா. அப்படி செய்யவில்லை என்றால் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதில் பாவம் கண்டிப்பாக உண்டு. நிருக மகாராஜா பசுமாட்டை தானம் செய்தார். ஆனால் அந்த தானம் பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அரசனை நீ ஒரு ஓந்தாக போ என்று சாபம் கொடுத்தார்கள். நல்லது தான் செஞ்சார், ஆனால் கடைசியில் சாபம் கிடைத்தது. அப்போ இந்த கர்மயோக முறையில் நல்லதும் இருக்கு, ஆனால் இறைவனை சார்ந்து செய்யாவிட்டால் அதில் தோஷமும் இருக்கிறது. அதனால் அர்ஜுனா, அதைவிட உயர்ந்தது அடுத்தபடியாக நான் போகிறேன். என்னது? ஞான யோகம், தியான யோகம். அப்போ இந்த 5 யோகங்களை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். சரி, அடுத்த 2 முறைகளை பற்றி பேசுகிறோம். என்னது? ஞான யோகம், தியான யோகம். ஞான யோகம் என்றால் வேதங்களை படித்து படித்து கற்றறிந்து அதில் இறைவனை கண்டடைதல். ஒன்று முதல்ல கர்மயோகம், செயல்களை இறைவனை சார்ந்து செய்வது. அடுத்தது வர்றது ஞான யோகம், வேதங்கள் எல்லாம் படித்து 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 அதற்குள் ஒளிந்திருக்கும் இறைவனை கண்டுபிடிப்பது. உபனிஷத்துகள், புராணங்கள் 18, உபனிஷத் 108, இதிகாசம் காவியங்கள் 2, வேதங்கள் 4, இதையெல்லாம் படித்து இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது. இது ஞான யோகம். அறிவை சம்பாதித்து சம்பாதித்து அந்த மாதிரி இறைவனை தெரிந்து கொள்வது. கீதையில் சொல்கிறார், பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவம் சர்வம் இதி சமஹாத்மா சுதுர்லபஹா. எவ்வளவோ ஜென்மங்களுக்கு அப்புறம் வேதங்களை படித்து 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 அதற்குள் இருக்கும் இறைவனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, படிக்க படிக்க மனிதர்களுக்கு எளிமை வர்றதுக்கு பதிலாக கர்வம் அதிகமாகிவிடும். அதனால தான் பெரிய ஞானிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வமாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு PhD எடுத்திருக்கிறார், டாக்டரேட். அதற்கப்புறம் 2வது டாக்டரேட் எடுக்கிறார். அவருக்கு நிறையா பட்டங்கள் கிடைக்கிறது. அரசாங்கம் வந்து அவருக்கு பல விதமான புகழாரங்கள் சாத்துகிறது. இப்படி அவர் கல்வித்துறையில் பட்டங்கள் பெற்று பெற்று உயரும்போது மனிதனுக்கு அகந்தை வருமா, எளிமை வருமா? என்ன வரும்? கலிகாலத்தில் அகந்தை, எளிமை வரணும். ஆனால் என்ன வரும்? அகந்தை தான் வரும். பெரிய படித்த பட்டதாரியை 2 டாக்டரேட் 3 டாக்டரேட் வாங்கினவங்கிட்டலாம் நம்ம போய் பேசிட முடியாது. அவங்க அப்படி கொஞ்சம் நம்மளை பார்ப்பாங்க, ஏற இறங்க பார்ப்பாங்க, இவங்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா, இல்லையா? கலிகாலத்தில் கர்வம் அதிகமாக வந்துவிடும். அதனால் ஏகப்பட்ட உதாரணங்கள் புராணத்தில் கொடுத்துருக்கு. பண்டிதர்கள் எல்லாம் ரொம்ப அகந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
சதுர்வேதி திரிவேதி, 3 வேதங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள், 4 வேதங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் அகந்தையுடன் இருப்பார்கள். இது ரொம்ப கலிகாலத்தில் என்ன வரணுமோ அது வரக்கூடாது, எளிமை வரணும். அதனால் என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்கன்னா, வயலில் இருக்கக்கூடிய செடி, அந்த நெல் செடி பருவமாய் விவசாயத்திற்கு தயாராகும் போது அது வளர்ந்து குனிந்து தரையை தொடும், நிலத்தை தொடும். ஏன்னா அது பக்குவம் ஆயிடுச்சுன்னா தலை குனியணும். அதுதான் அழகாக புராணங்களில் சொல்லியிருக்கு. The symptom of education is humility. கல்வி அறிவின் லட்சணம் எளிமை. படித்து தேர்ந்தவர் என்றால் எளிமையாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் அணுகலாம், அந்த மாதிரி எளிமையாக இருக்கணும். ஆனால் கலிகாலத்தில் உயர்ந்தவர்களை அவ்வளவு சீக்கிரம் அணுகிட முடியாது, பக்கத்தில் கூட போக முடியாது. எந்த ஒரு மனிதன் தன் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி மற்றவர்கள் அணுகும்படி செய்கிறாரோ அவர்தான் படித்து தேர்ந்தவர். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கலிகாலத்தில். அப்போ வேதங்களை படித்து, ஞானம் புராணங்களை படித்து அதன் உள் ஒளிந்திருக்கும் இறைவனை கண்டுபிடிப்பது ஒரு ஞானியின் வேலை. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான், எவ்வளவோ ஜென்மங்களுக்கு அப்புறம் ஞானவான். வாசுதேவம் சர்வம் மிதி, வாசுதேவர் தான் எல்லாம் என்று புரிந்து கொள்கிறான். ஆனால் அந்த பாதையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல் கர்வம் வந்துவிடும். தலைக்கு பயங்கரமாக கர்வம் வந்துடும். இனி ஒருத்தர் முன்னாடி குனிய அப்படியே இருப்பாங்க, பட்டதாரிகள் இல்லையா, 2 பட்டம் 3 பட்டம் 4 பட்டம், அவர்களால் தலை குனிய முடியாது மற்றவர்கள் முன்னாடி. தலை குனியாத இதயத்தில் இறைவனும் குடிகொள்ள மாட்டார். அப்போ அது தியான யோகத்தில் இருக்கக்கூடிய ஞான யோகத்தில் இருக்கக்கூடிய டேஞ்சர். அப்போ கர்மயோகம் பார்த்தாச்சு, அதற்கப்புறம் ஞான யோகம் பார்த்தாச்சு, அப்புறம் தியான யோகம். இறைவனை தியானம் செய்வது, மனனம் செய்வது, மனதிற்குள் மறுபடியும் மறுபடியும் நினைத்து கொண்டு இறைவனை கண்டுபிடிப்பது. விஸ்வாமித்திரர் எடுத்துக்காட்டு. இவர்கள் காமக்ரோதங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றனர் தியான யோகத்தில். கோபத்தை, எனக்கு தெரியும், இப்போ நம்ம சத் சங்கத்தில் ஏறக்குறைய 1000 பேர் இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்குமே கோபம் வராதுன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். உண்மையிலையுமே இந்த பகவத்கீதை வகுப்பு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, யாருக்கும் கோபம் வராது, கோபத்தை கட்டுப்படுத்தினவர்கள். அப்போ இந்த தியான யோக முறையில் வந்தாச்சுன்னா முதல்ல காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வளோதான். இதை சொன்னாலே நம்ம 1000 பேரில் 999 பேரும் கேன்சல் ஆகிடுவோம். என்ன கோபம் இந்த காலத்தில்! சின்ன குழந்தைகளுக்கு கூட ஏமாற்றத்தை தாங்க முடியாது, எடுத்து எறிவாங்க. எதையாவது கிடைக்கலன்னா அதை பொருட்களை எடுத்து எறிவது, உடைப்பது. கோபம், சினம் எல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாருமே ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருப்பாங்க, எப்போ வெடிக்கும்னே தெரியாது. அப்பா 10 லிட்டர் குக்கர், அம்மா 8 லிட்டர் குக்கர், குழந்தை 5 லிட்டர் குக்கர், எல்லாம் வெடிக்கும். கோபம். தந்தை அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றாரு, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, பயங்கர ஏமாற்றம், கோபம். மனைவி சென்று கேட்பார், என்ன ஆச்சு, உடனே எரிந்து விழுவார், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும், அப்படி இப்படின்னு. அப்போ அந்த மனைவிக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. குழந்தைகள் மேல் குழந்தைக்கு 2 அடி கொடுப்பாங்க, அந்த குழந்தைக்கு கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது, நாய்க்குட்டிக்கு மேலே கல் எடுத்து எறிவாங்க. அந்த நாய்க்கு கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது, இந்த மனிதர் வெளியே போகும்போது கடிச்சு வச்சிடும். இது ஒரு சைக்கிள், அப்படியே வரும் எல்லாருக்கும். கோபத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய பழகி கொண்டார்கள், கோபத்தை கட்டுப்படுத்த பழகவில்லை. கோபத்தை ஒரு ஆள் மேலே காமிக்க பழகிவிட்டார்கள், ஆனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. 10,000 வருடம் விஸ்வாமித்திரர் தன்னுடைய பெருவிரலில் நின்று கொண்டு 2 கைகளையும் ஆகாயத்தில் தூக்கி கொண்டு தவம் செய்கிறார், தியானம் செய்கிறார். 1-2 வருடங்கள் கிடையாது, 10,000 வருடம் காலின் பெருவிரலில் நின்று கொண்டிருக்கிறார்.
தன் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி தியானம் செய்ய முயற்சி செய்கிறார், கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு. அப்பதான் சோதனைக்காக மேனகா வர்றாங்க. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். மேனகா வந்து நடனமாட 10,000 வருஷமா பெருவரல்ல நிற்கிறார் பாவம் மனுஷன். மேனகா வந்த உடனே தன் தவம் முறிந்து விட்டது. மேனகாவுடன் சென்று வாழ்க்கை நடத்துகிறார். அதில் அழகான ஒரு பெண் குழந்தை சகுந்தலா பிறக்கிறாங்க. அதற்கப்புறம் மேனகா சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் கூட வாழ்வதற்காக வரல, உங்கள் தவத்தை முறிப்பதற்காக தேவர்கள் என்னை அனுப்பினார்கள், நான் சென்று வருகிறேன் என்று மேனகா போய்விட்டார்கள். அவ்வளவுதான். சரியான கோபம் விஸ்வாமித்திரருக்கு. இனி நான் பெண்களையே நம்ப மாட்டேன், என் வாழ்க்கையை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் 10,000 வருடம் தவம் இருந்தார். யோசிச்சு பாருங்க, முதல்ல 10,000 வருடம் தவம் இருந்தார். அந்த மேனகா வந்தவுடன் அவர் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வந்துட்டார். அதுக்கப்புறம் 2வது 10,000 வருடம் தவம் இருந்தார். இப்போ வந்து ரம்பாவை அனுப்புனாங்க. முதல்ல மேனகாவை அனுப்பினார்கள், 2வது ரம்பாவை அனுப்பினார்கள். இந்த ரம்பாவும் வந்து சுற்றி 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 டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தார். விஸ்வாமித்திரர் கண்ணு திறக்கவில்லை. ஏனென்றால் தன்னுடைய நிலை தவறிவிடும் என்று அவருக்கு தெரியும். அதனால் கண்ணு திறக்கவில்லை. ஆனால் ரம்பா ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் ஆட்டத்தை நிறுத்துவதாக இல்லை. கடைசியில் விஸ்வாமித்திரர் கண்ணை துறந்து ரம்பாவை, நீ ஒரு கல்லாக போவாய் என்று சபித்தார். ரம்பா கல்லானாங்க. ஆனால் விஸ்வாமித்திரர் என்னானார்? மறுபடியும் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து கீழே விழுந்து விட்டார். முதலில் காமத்திற்கு விழுந்தார், 2வது கோபத்திற்கு விழுந்தார். அப்போ தியான யோக முறை நல்லதுதான். ஆனால் என்னாகும்? காம கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினம் தியான முறையில். விஸ்வாமித்திரரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வசிஷ்டர்கிட்ட சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார். சிலப்போ நமக்கெல்லாம் தோணும், இவங்கெல்லாம் ஆன்மீகவாதியா, ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார்கள்? வீட்டில் கூட கேட்பாங்க, டெய்லி ராமா ராமான்னு சொல்கிறீங்க, கோபத்தை கட்டுப்படுத்த முடியலையே, நீங்கள்லாம் எதுக்கு ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி நம்மக்கிட்ட திரும்ப கேட்டுருவாங்க. அப்போ இந்த தியான யோக முறையில் வந்து காமக்ரோதத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினம். விஸ்வாமித்திரர் நிலை தவறி இருக்கிறார், துர்வாச முனிவர் நிலை தவறி இருக்கிறார்கள். ஏகப்பட்ட முனிவர்கள் அந்த முயற்சியில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல கர்மயோகம், செய்யும் தொழிலை இறைவனை சார்ந்து செய்வது. ஆனால் அதில் என்ன பிரச்சனை? சரியாக இறைவனை சார்ந்து செய்யாவிடில் நல்லவர்களாக இருந்தால் கூட அதிலிருந்து நிலை தவறி விடுவார்கள். அடுத்தது 2வது ஞான யோகம், வேதங்களை கற்றறிந்து இறைவனை கண்டுபிடிப்பது. ஆனால் அதில் என்ன பிரச்சனை? அகந்தை வந்துவிடும். 3வது தியான யோகம், ஞான யோகம் அல்ல, முடிச்சது ஞான யோகம் முடிஞ்சு. 3வது தியான யோகம், விஸ்வாமித்திரரை போன்று கடுந்தவம் புரிவது. ஆனால் அதில் என்ன பிரச்சனை? கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. எவ்வளவு கோபம் மனிதர்களுக்கு! தீயை தூக்கி தீ மேலே போடுறது, எப்படி தீ அணையும்? ஒரு பொழுதும் அணையாது. அடுத்தது 4வது முறை அஷ்டாங்க யோகம், இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை கண்டறிதல். உணவை துறந்து, உறக்கத்தை துறந்து, அதற்கப்புறம் மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தி கொண்டு இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை கண்டறிதல் அஷ்டாங்க யோக முறை. இதை பெரும்பாலானோர் செய்திருக்கிறார்கள். இமயமலையில் போனால் நரநாராயண முனிவர்கள் அஷ்டாங்க யோகம், ஒரு காலில் நிற்பாங்க, ஒரு காலில் நின்று கொண்டு இனி ஒரு காலை மடக்கி ஒரு கால் மேலே துடை மேலே வைத்து கொள்வார்கள். ஒரு காலில் நின்று ஒரு காலை மடக்கி அதோட துடை மேலே வைத்து கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மீதே தூக்கி அப்படியே நின்று கொண்டு மனதில் இருக்கும் பரமாத்மாவை தியானம் செய்வார்கள். அஷ்டாங்க யோக முறை. உணவை நிறுத்துவார்கள், பழங்கள் சாப்பிடுவதை நிறுத்துவார்கள், தண்ணீர் குடிப்பதை நிறுத்துவார்கள்,
நமக்கு ஒரு நாளைக்கு ஏகாதசி விரதம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மாதக்கணக்காக வாரக்கணக்காக உணவை கட்டுப்படுத்தி கொண்டு அஷ்டாங்க யோக முறை, 2 கைகளை தலைக்கு மீதே தூக்கி கொண்டு நரநாராயண ரிஷிகள் அப்போ என்ன பண்ணாங்க, தேவர்கள் ஊர்வசியை ரம்பாவை மறுபடியும் ரம்பாவை அனுப்பினார்கள். மேனகா தேவ கன்னிகைகள் எல்லாரையுமே அனுப்புனாங்க. இந்த நரநாராயண முனிவர்கள் தவத்தை முறித்து விட வேண்டும், தடை செய்து விட வேண்டும். அப்போ அஷ்டாங்க யோக முறையில் நரநாராயண முனிவர்கள் இமயமலையில் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த பெண்களெல்லாம் நடனமாடி 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 கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவத்தை முறிக்க முடியவில்லை, தடை செய்ய முடியவில்லை. கடைசியில் நாராயண முனிவருக்கு அவர்கள் மீது கருணை வந்தது. பாவம், ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொண்டு நாராயண முனிவர் தன் தொடையை தட்டினார். தொடையை தட்டும்போது துடை பிளந்து அதற்குள்ளே இருந்து ஒரு அழகான பெண் உருவாகி வந்தார்கள். அவர்கள் பேர்தான் ஊர்வசி. உரு என்றால் துடை. நாராயண முனிவரின் துடையிலிருந்து பிறந்தது உரு அப்படின்னா துடை. துடையிலிருந்து பிறந்ததுனால் ஊர்வசி பிறந்து வந்தார்கள். உடனே நாராயண முனிவர் சொன்னார், நீங்கள் எங்களை எல்லாம் தடை செய்யாதீங்க, உங்களால் முடியாது, உங்கள் இந்திரனுக்கு இந்த ஊர்வசியை கிஃப்டாக கொண்டு போய் அன்பளிப்பாக கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு ஊர்வசியை இந்திரனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். இது 5வது முறை, அஷ்டாங்க யோக முறை. துருவ மன்னர் கூட இதைத்தான் பயிற்சி செய்தார். பாலனாக இருந்தபோது காட்டில் சென்று முதலில் உணவை நிறுத்தினார். அதற்கப்புறம் பழங்களை நிறுத்தினார் சாப்பிடுவது. அதற்கப்புறம் தண்ணீர் குடிப்பதை நிறுத்தினார். அதற்கப்புறம் மூச்சு காற்றை நிறுத்தினார். யோசிச்சு பாருங்க, 7 14 உலகம், இந்த அண்ட சராசரம் பிரபஞ்சம் நின்று போனது. அஷ்டாங்க யோக முறை. அப்புறம் நல்ல அழகு. இதெல்லாம் முடிந்து விமானம் வந்தது வைகுண்டத்தில் இருந்து. துருவ மன்னர் ஏறப்போனார் விமானத்தில். சொன்னாங்க, நீங்கள் ஏறாதீங்க. துருவ மன்னர் கேட்டார், ஏன் ஏறக்கூடாது? நீங்கள் தொண்டு சேவை செய்யவில்லை, இறைவனை பரமாத்மாவை இதயத்தில் தியானம் செய்தீர்கள், அது உண்மை. ஆனால் பகவானுக்கு கைங்கரியம் தொண்டு செய்யவில்லை, சேவை செய்யவில்லை. அதனால் நீங்கள் ஏற முடியாது. உங்கள் தாய் வேணா ஏறிக்கலாம். அப்போ துருவ மன்னர் கேட்குறார், என் தாயும் சேவை ஒன்றுமே செய்யவில்லை. இல்லை, உங்களை மாதிரி பெரும் மகாத்மாவுக்கு ஜென்மம் கொடுத்தார்கள், அதனால் அவங்கள ஏற்றிக்குவோம், உங்களை ஏற்ற மாட்டோம். நல்ல விளையாட்டாக இருக்குது பாருங்கள். துருவ மன்னரை வைகுண்டத்திற்கு கொண்டு போகவில்லை, ஆனால் துருவ மன்னரை பெற்ற தாயை கொண்டு போனார்கள். ஏனென்றால் உங்களை போன்ற ஒரு மகாத்மாவை பெற்றதினால் உங்கள் தாய்க்கு அந்த யோக்கியதை இருக்கிறது. தாயை கொண்டு போனார்கள் வைகுண்டத்திற்கு. அப்போ துருவ மன்னர் கேட்டார், அப்போ நான் எப்போ வருவேன்? கவலைப்படாதீர்கள் மன்னா, உங்களுக்காக துருவ நட்சத்திரம் உண்டாக்கி தருகிறோம், படைத்து தருகிறோம். அந்த துருவ நட்சத்திரத்தில் இருந்து 36,000 வருடங்கள் பகவானுக்கு சேவை செய்து அதற்கப்புறம் வைகுண்டத்திற்கு வாருங்கள் என்று துருவ நட்சத்திரத்தை செய்து கொடுத்தார்கள். அப்போ அஷ்டாங்க யோக முறையில் வெற்றி பெறலாம். ஆனால் என்ன, ரொம்ப கஷ்டம். ஒரு காலில் நிற்கணும். 5 நிமிஷம் கூட 2 கால்லையே நிற்க முடியல, முட்டியெல்லாம் வலிக்குது. இனி எப்படி ஒரு காலில் நிற்கிறது? ஒரு காலில் அதை 2 கையை தூக்கிக்கிட்டு சாப்பிடாமல், மூச்சு விடாமல், தண்ணி குடிக்காமல் அப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்மளை உடனே நேராக வேற எங்கேயாவது கொண்டு போயிடுவாங்க. அஷ்டாங்க யோக முறை கலிகாலத்தில் ரொம்ப கடினமானது, மிக கடினமானது. வெற்றி பெறலாம், ஆனால் கடினமானது. அப்புறம் 5வது என்ன? பக்தி முறை. யாருக்கு வேணா எளிதாக செய்யலாம். முதல்ல இருந்து பாருங்க, கர்மா சுயநலமாக செய்தால் கர்மம், இறைவனை சார்ந்து செய்தால் கர்மயோகம். ஆனால் அதில் என்ன, தவறு நடந்து விட்டால் அதற்கப்புறம் அந்த பிழை சாபமாக முடிந்துவிடும். எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அந்த சாபத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதற்கப்புறம் 2வது முறை ஞான யோகம். வேதங்களை படித்து படித்து இறைவனை கண்டறிவது.
அதில் இருக்கிற பிரச்சனை என்ன? அகந்தை வந்து விடும். மூன்றாவது தியான யோகம், இறைவனை தியானம் செய்வது. ஆனால் என்ன? காமத்தையும் குரோதத்தையும் கட்டுப்படுத்த பெரும் கடினம். நான்காவது முறை அஷ்டாங்க யோக முறை. யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேர் அந்தராத்மனா, இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை கண்டறிவது. இதில் வெற்றி பெறலாம், ஆனால் ரொம்ப கடினமான பாதை. அதனால பக்தி முறை. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யாஸ்சாஸ்மி தத்வதா. அர்ஜுனா, என்னை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யாஸ்சாஸ்மி தத்வதா. என்னை அப்படியே என்னுடைய பிறப்பு, என்னுடைய திவ்யமான லீலைகள், என்னுடைய அனைத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் முடியும். மற்றவர்களுக்கு அது கடினம். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வெத்தி தத்வதா. ஏனென்றால் ஒரு கணவனும் மனைவியும் இந்த உலகத்தில் பரஸ்பரம் அவர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது போல ஒரு பக்தனுக்கு என்னை நன்றாக புரிந்து கொள்ள முடியும், எனக்கும் அந்த பக்தனை புரிந்து கொள்ள முடியும். அவன் என் இதயத்தில் குடிகொள்கிறான், நானும் அவன் இதயத்தில் குடிகொள்கிறேன். எங்கள் உறவு ஜென்ம ஜென்மாந்தரே அப்பி, எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு பக்திக்கு ஒரு உயர்ந்த நிலையை தருகிறார். அப்போ பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா பக்தி யோகம் நடுவில் இருக்கும். முன்னாடி கர்ம யோகம், தியான யோகம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற இந்த என்ன சொல்வது, எந்த ஒரு நிதி, உயர்ந்த பொருள், தங்கத்தை பாருங்க பூமிக்கடியில் ஒளித்து வைத்திருப்பார்கள், வைரத்தை பூமிக்கடியில் ஒளித்து வைத்திருப்பார்கள், முத்து பவிழம் இதெல்லாம் சிலது கடல் அடியில் ஒளிந்திருக்கும். இந்த உலகத்தில் மதிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் பெண்களை கூட பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வது. ஏனென்றால் அவர்களை மதிக்கிறார்கள். வேதம் பெண்களுக்கு உயர்ந்த ஒரு நிலையை தந்திருக்கிறது. அதனால் நன்றாக ஆடை உடுத்தி நன்ற பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். விலை உயர்ந்த பொருட்கள், நல்ல பொருட்கள், உயர்ந்த பொருட்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்வது. அப்போ பக்தியை பகவத்கீதையில் நடுவில் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் மற்ற முறைகள், இந்த சாண்ட்விச் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி இந்த க்ரீம் பிஸ்கட் மாதிரி நடுவில் க்ரீம் இருக்கும். குழந்தைங்க என்ன பண்ணும், பிஸ்கட்டை உடச்சி க்ரீமை மட்டும் நக்கிட்டு வெறும் பிஸ்கட்டை தந்துடும் நமக்கு. அந்த மாதிரி பக்தி யோகத்தை கீதையில் நடுவில் வைத்திருக்கிறார் கிருஷ்ணர். மற்ற முறைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் கவராக அதன் ஆடையாக வைத்து கொண்டிருக்கிறார். பக்தியாமாம், என்னை ஒரு பக்தன் தான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். பக்தனுக்கு அழிவே கிடையாது. என் இதயத்தில் பக்தன் குடிகொள்கிறான், அவன் இதயத்தில் நான் குடிகொள்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்லோகம். இப்போ பக்தி முறை பார்த்தோம்னா ஹரிதாஸ் என்கிற ஒரு பக்தர் இருந்தார். தினமும் 20 மணி நேரம் ஜபம் செய்வார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் ஓய்வெடுப்பதற்கும் மற்ற காரியங்கள் செய்வதற்கும் மாற்றி வைத்துவிட்டு 20 மணி நேரம் ஜபம் செய்வார் ஹரிதாஸ் டாக்கூர். இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் ஸ்தாபகர் ஆச்சாரியர் பிரபுபாதர் 1977 சமாதி அடைந்தார். அவர் கூட தினமும் 2-3 மணி நேரம் தான் தூங்குவார். காலையில் 2-2:30-3 மணிக்கு எந்திரிச்ச உடனே பாகவதத்தை ஆங்கில மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். அப்புறம் 4-5 மணிக்கு கொஞ்சம் ஜபம் செய்வார். மற்ற அலுவல்கள் இப்படியே இரவு 10 மணி, ஒரு 2-3 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஓய்வெடுப்பார்கள். பாக்கி நேரமெல்லாம் தொண்டுகள் சென்று சேவை செய்து பகவான் சொல்கிறார், எனக்கு அந்த பக்தனை விட்டு பிரியவே முடியாது. பாகவதத்தில் கோபிகைகளை பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறார், நபரையே ஹம், நான் எதை கைமாறாக உங்கள் பக்தி தொண்டுக்கு தருவேன்? சுயநலமே இல்லாமல் 24 மணி நேரமும் என்னையே நினைத்து கொண்டு என் நாமத்தை உருவிட்டு கொண்டு அழுது புலம்பி பக்தர்களாக இருக்கிறீர்களே கோபிகைகள்,
உங்களுக்கு நான் எதை கைமாறாக தருவேன், எதை தந்தாலும் ஈடு இணையாகாது, அதனால் கைமாறாக நான் என்னையே உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு கோபிகா கீதத்தில் கோபிகர்கள்கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறார். நான் என்னையே உங்களுக்கு தந்து விடுகிறேன். ஏன்னா பக்தர்களுக்கு இறைவன் கிட்ட நெருங்க முடிகிற மாதிரி ஒரு ஞான யோகிக்கோ தியான யோகிக்கோ யாருனாலே முடியாது. பாகவதத்தில் இனி ஒரு அழகான ஸ்லோகம், இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, அதாவது சில ஞானிகள் இறைவனை வேதத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அஷ்டாங்க யோகிகள் இறைவனை இதயத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் காட்டில் சென்று தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிருந்தாவனத்தில் கோபிகைகளோ அந்த பரம சத்தியத்தை, அந்த கடவுளை பிடித்து ஒரு உரலில் கட்டி வைத்திருக்கிறார்கள். யாரு பகவானுக்கு நெருக்கம்? சிலவங்க இதயத்தில் தேடிக்கிட்டு இருக்காங்க, சிலவங்க வேதத்தில் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், சிலவங்க காட்டில் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த கடவுளை பிடித்து தூணில் கட்டி வைத்திருக்கிறார்கள். பக்தி அந்த உறவு ரொம்ப அழகான ஒரு கதை. சங்கராச்சாரியாரோட ஒரு சீடன் நரசிம்ஹானந்த பிரம்மச்சாரி என்று பெயர். சங்கராச்சாரியாரின் சீடன். அவர் பெரிய நரசிம்ம உபாசகர், நரசிம்மமூர்த்தியை தியானம் செய்பவர். ஒரு நாளைக்கு காட்டில் உட்கார்ந்து அப்படியே இதயத்தில் நரசிம்மரை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரம்மச்சாரியின் முகமெல்லாம் தேஜஸ் அப்படி ஜுவலிக்கும், அழகாக இருப்பார், காந்த சக்தி. அப்போ அந்த காட்டு வழியாக ஒரு வேட்டைக்காரன் போகிறான். பெரிய படிப்பறிவெல்லாம் கிடையாது, காட்டிலேயே வாழ்ந்த மனிதன், ஒரு வேட்டைக்காரன். இவர் அழகை பார்த்து, இவர் தேஜஸை பார்த்து அந்த பிரம்மச்சாரியிடம் சென்று அந்த வேட்டைக்காரன் கேட்குறான், என்ன சாமி பண்ணிட்டு இருக்கீங்க காட்டுக்குள்ள? இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, இங்கெல்லாம் காட்டு விலங்குகள் சுத்துற இடம், கரடி புலி எல்லாம் வரும், நீங்கள் எங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த நரசிம்மானந்த பிரம்மச்சாரிக்கு இந்த இடைஞ்சல் பிடிக்கவில்லை. அழகாக இதயத்தில் இறைவனை நரசிம்மரை தியானம் செய்து கொண்டிருந்தார். ஏதோ ஒரு வேட்டைக்காரன் காட்டுவாசி அவரை இடைஞ்சல் செய்தது அவருக்கு பிடிக்கல. இல்லைப்பா நீ போ, நான் ஏதோ என் வேலைப்பா, நீ போ. ஆனால் அந்த வேட்டைக்காரனின் ஆர்வம் அதிகமானது. இல்லை, நீங்கள் என்னதான் பண்ணுறீங்க சொல்லுங்க, உட்காந்துக்கிட்ட என்ன பண்ணுறீங்க, எல்லாம் உட்காரக்கூடாது. இந்த வேட்டைக்காரனுக்கு புரியுமா தியானத்தை பற்றி? அப்போ நரசிம்மானந்த பிரம்மச்சாரி அவனை அனுப்புவதற்காக சொன்னார், நான் ஒரு பொருளை தொலைத்து விட்டேன், நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், நீ போப்பா. என்ன தொலைச்சிட்டீங்களா? எதை தொலைச்சிங்க? நானும் தேடித்தர்றேன் அப்படின்ட்டார் அவர். இவரை எதையாவது சொல்லி அனுப்பிவிடலான்னு பார்த்தா வேட்டைக்காரன் போக மாட்டேங்கிறார். எதை தொலைத்தீர்கள்? நான் உங்களுக்கு தேடித் தருகிறேன். இந்த காட்டு முழுவதும் அத்துபடி எனக்கு ஒரு மூளை முடுக்கு முக்கு எல்லாமே எனக்கு காட்டில் தெரியும். எதை தொலைத்தீர்கள் சொல்லுங்கள், நான் கண்டுபிடித்து தருகிறேன். பெரிய இடைஞ்சலாக போச்சு. சரி, என்னுடைய ஒரு வளர்த்து மிருகம், ஒரு விலங்கை தொலைத்து விட்டேன். உங்கள் விலங்கு என்ன மிருகம் அது? அது தலை சிங்கத்தின் உருவம், உடல் மனிதனின் உருவம், பாதி நரன் பாதி சிங்கம். அப்படியா சாமி? இப்படி ஒரு விலங்கை நான் கண்டுபிடிச்சதை பார்த்ததே கிடையாது காட்டில். எவ்வளவு வருஷமா இருக்கிறேன், இதுதான் எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு ஊர் மக்கள் சொல்றது சரியா போச்சு. இவ்வளவு வருஷமா நான் காட்டில் சுத்திட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு விலங்கை பார்த்ததே கிடையாது. சரி சொல்லுங்க, நீங்க கவலையே படாதீங்க, பொழுதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து தந்துடுறேன். இவனை அனுப்புவதற்காக இந்த பிரம்மச்சாரி சொன்னார், தலை சிங்கத்தை போன்று இருக்கும், கூர்த்த நகங்கள், கூர்மையான நகங்கள் இருக்கும், உடல் மனிதனின். நரசிம்மரை பற்றி பூரா விளக்கம் கொடுத்து விட்டார் இவர் நரசிம்மானந்த பிரம்மச்சாரி. அந்த வேட்டைக்காரனும் தேடிட்டு போயிடுச்சு. இவர் நிம்மதியாக மறுபடியும் தியானத்தை தொடர்ந்தார். அந்த வேட்டைக்காரன் மனதுக்குள்ள நினைத்து கொண்டு, அந்த உருவத்தை நினைத்து கொண்டு, இந்த விலங்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு, பொழுது சாயும் வரை, சாயங்காலம் வரை தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த மனிதன். தேடி தேடி அந்த நல்ல மனிதனுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டோமே, இப்ப நான் எப்படி வெறுங்கையுடன் செல்வது? நாம சொன்னது பொய்யா போயிருமே, இந்த விலங்கை கண்டுபிடித்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று முடிவுக்கு வந்து விட்டார் வேட்டைக்காரன். சூரியன் அஸ்தமமாக போகிறது. தேடி தேடி ஓய்ந்து போனான், விலங்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே ஒரு மரத்தில் கயிற்றை கட்டி தற்கொலை செய்ய தயாரானான். தற்கொலையே செய்ய போயிட்டான் அந்த வேட்டைக்காரன். அலறும் கர்ஜனை சத்தம் கேட்டான். மேலே திரும்பி பார்த்தா மரத்தின் மேல் நரசிம்மர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
சிங்கத்தின் தலை. இதோ நரசிம்ஹ யதோ நரசிம்ஹ பரதோ நரசிம்ஹ யதோ யதோ யாமி ததோ நரசிம்ஹ தவகர கமல வரே நகம் மத்புத ஸ்ருங்கம் தலித ஹிரண்யகசிபூ தனு பிருங்கம் கேசவத்ருதா நரஹரி ரூபா. கூர்மையான நகங்களும் கோரமான பல்லுகளும் அக்னி பிளம்புகள் கொண்ட தலையும் கண்களிலிருந்து அக்னி ஜுவாலையும் அந்த கர்ஜனை செய்யும் நரசிம்மரை பார்த்து, ஓஹோ, இந்த விலங்கு மரத்து மேலே இருந்ததா, இதை இங்கே விட்டுட்டு நான் ஊர் பூரான் தேடிட்டேனே, இதை கொண்டு போய் கொடுத்தா அந்த முனிவர் பெரும் சந்தோஷம் அடைவார் அப்படி என்று சொல்லி இவன் மரத்தின் மீது ஏறி அந்த விலங்கை கயிறு போட்டு கட்டி கீழே இழுத்தான். பாருங்க, நரசிம்மரை கயிறு கட்டி கீழே இழுத்துட்டாருங்க. கயிறை கட்டி கொண்டு போகிறார். போய், முனிவரே, நீங்க தேடிட்டு இருந்தீங்க, பாருங்க உங்க விலங்கு கிடைத்து விட்டது. விலங்கு கிடைத்து கயிறை இழுத்து கொண்டு செல்கிறான். அந்த நரசிம்மானந்த பிரம்மச்சாரி கண்ணை திறந்து பார்த்தார் ஆச்சரியத்துடன். அவருக்கு கயிறு மட்டும் தெரிந்தது, நரசிம்மரை பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த வேட்டைக்காரனுக்கோ நரசிம்மரை பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த கர்ஜனையும் உருவத்தையும் வைத்துக்கொண்டு கண்ணீரை சொரிந்து அந்த பிரம்மச்சாரி கேட்டார், நரசிம்ஹா, இது என்ன லீலை? 24 மணி நேரமும் உங்களை தியானம் செய்து கொண்டிருக்கும் எனக்கு நீங்கள் காட்சி தரவில்லையே. என்ன யோக்கியதை இந்த வேட்டைக்காரனுக்கு உண்டு? அவனுக்கு போய் காட்சி கொடுத்தீர்களே. அப்போ அவனுடைய தியானத்தில் சேவையும் இருந்தது. நரசிம்மானந்த பிரம்மச்சாரி ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து சாயங்காலம் வர தியானம் மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார். ஆனா அந்த வேட்டைக்காரனுக்கு தியானம் செய்தார். தியானத்தில் ஒரு சேவையும் இருந்தது. தேடிக்கொண்டு சென்றார். சாயங்காலத்துக்குள்ள அந்த முனிவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது, ஒரு பிடிவாதம் இருந்தது. கிடைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன். அப்ப யாருடைய தியானம் ஆழமானது? வேட்டைக்காரனின் தியானம் ஆழமானதா, நரசிம்மானந்த பிரம்மச்சாரியின் தியானம் ஆழமானதா? வேட்டைக்காரனின் தியானம். அந்த மாதிரி ஒரு பக்தி பரவச நிலையில் வந்துவிட்டால் தியான யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், அஷ்டாங்க யோகம் அனைத்தும் அதில் சரணடைந்து விடும். அதனால அர்ஜுனா, பக்திதான் மிக உயர்ந்தது. எல்லா யோக முறையும் பக்தி தொண்டில் போய் முடிவடைகிறது. இந்த யோக முறை முடிவடையும் இடத்தில் வைத்து பக்தி தொண்டு ஆரம்பிக்கிறது என்று பக்தியை கூறி விளக்கிவிட்டார் பகவான் அர்ஜுனருக்கு. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பலவிதமான யோக முறைகள் உண்டு. அந்த யோக முறைகளுக்கு நல்லதும் உண்டு, அதற்கெல்லாம் ஒரு தோஷமும் உண்டு. இந்த யோக முறைகள் முடிவடையும் இடத்தில் வச்சு பக்தி தொண்டு ஆரம்பிக்கிறது. வேதங்கள் கற்றுத் தேர்கின்ற ஞானி வாசுதேவன் தான் எல்லாம் என்று உணர்கிறார். அங்கே இருந்து வாசுதேவனை செய்யும் பொழுது பக்தி ஆரம்பிக்கிறது. அஷ்டாங்க யோகி இதயத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்ததற்கப்புறம் சேவை செய்யும் போது பக்தி தொண்டு வளர்கிறது. அப்படி அழகாக இந்த யோக முறைகளை பற்றி பகவத்கீதையில் விளக்கியிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.